ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு பேண்ட் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிட்ஸு யூஸ் பண்ணுறதுக்கான பேண்ட் இதுக்கு வந்து எலாஸ்டிக், இது வந்து கடையில் கிடைக்கும். எலாஸ்டிக் பீட்ஸ், பிளாஸ்டிக் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி பேண்ட் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப குட்டியாகவும் செஞ்சுருக்கேன், பெருசாகவும் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு வந்து கம் தேவைப்படும். B6000 தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். இந்த கம் தான் யூஸ் பண்ணுறேன். கம் அப்ளை பண்ணி ஒட்டி கொஞ்சம் நேரத்தில் ஒட்டிடுது. இந்த கம் பாருங்கள், போட்ட உடனே ஒட்டிடுச்சு. இந்த கம் ஒட்டிட்டு அதில் அந்த 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 இடம் தெரியாமல் அது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல பீட்ஸ் வச்சு ஒட்டி விட்டுறேன். இப்போ பாருங்கள், அது தெரியாது நமக்கு. இந்த எலாஸ்டிக் வந்து உங்களுக்கு கடையிலே கிடைக்குது. நான் சவுகார்பேட்டையில் வாங்கியிருந்தேன் இந்த எலாஸ்டிக். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இதே மாதிரி நான் எல்லாம் மேக் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பேண்டுக்கு இன்னொரு பேர் மேட்சாக ரெடி பண்ணுறேன். நான் மிக்ஸ்டு கலராக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் மேட்சாக ஒரே கலரில் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான பேண்டு, ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த பேண்டு வந்து இது யார் வேணாலும் மேக் பண்ணலாம். இந்த பேண்ட் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பேண்டையும் வந்து பீட்ஸ் வச்சு ஒட்டி விட்டுருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் பேண்ட் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ பெரிய சைஸ் பேண்ட் மேக் பண்ணுறதுக்காக எலாஸ்டிக் எடுத்துருக்கேன். இதில் வந்து பவு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சாமும் கடையில் தான் வாங்கியிருக்கேன் நான். இதில் வந்து பவு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு வந்து பீடு, இன்னொரு ரெண்டு சைடும் பீடு யூஸ் பண்ணிட்டு நடுவில் பவு யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோதான், பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணுற பேண்ட் இது. உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய இன்ஸ்டா லிங்க்கும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹெட் பேண்டு தான் மேக் பண்ண போகிறேன். இது இந்த கம்பி வந்து கடையில் கிடைக்குது. ஒரு சைடு வந்து பட்டர்ஃப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு சைடு வந்து ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து மாம்ன்ற வேர்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். லாஸ்ட்டில் எண்டில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டால் போதும். ஒவ்வொரு ஃப்ளவராக பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். கம்பியை பெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோ. எண்ட் ரிசல்ட் இப்படி தான் இருக்குது. பேண்ட் அண்ட் கிளிப் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எண்ட் ரிசல்ட் இப்படி தான் இருக்குது. நான் வீடியோக்காக மாம்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உங்களோட கிட்ஸோட நேம் கூட போட்டு மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணுன்னாலும் நான் பண்ணி கொடுக்குறேன். வேணுன்றவங்க இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள் எனக்கு. என்னோடய பாப்பா வந்து இந்த ஹெட்பேண்ட் யூஸ் பண்ணி வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். எண்டில் அந்த வீடியோ இருக்குது, பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பேண்ட் அண்ட் கிளிப்பு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், டாட்டா, பாய்.